ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் நம்மை உண்டாக்கினவர், அவர் தான் நம்மை சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறார். என்னை உண்டாக்கினவர் கடவுளாக இருக்கும் பட்சத்தில் அப்போ அவருடைய சாயல், அவருடைய ரூபம் தான் எனக்குள்ளாக வந்திருக்குதுங்கிறத குறித்து பார்த்துட்டு இருந்தோம். அப்போ இந்த பூமியில் எதெல்லாம் உண்டாக்கப்படுகிறதோ ஆண்டவர் இந்த பூமியை ஒன்று ஒன்று உண்டாக்கும் பொழுது ஒன்று ஒன்று பார்த்து பேசுகிறார். வார்த்தையினால் தான் இந்த உலகங்கள் உண்டாக்கப்பட்டது. மனிதர்களுடைய கண்டுபிடிப்பின்படி, மனிதர்களுடைய சயின்ஸ் பிரகாரம் இவங்க சொல்கிற ஒரு காரியத்தினால இந்த உலகம் உண்டாக்கப்படலை. அதுவே வெடித்து செதறிச்சு அல்லது ஒரு செல் உயிரிலிருந்து வந்ததுன்றதெல்லாம் அது வேதம் நமக்கு அப்படி சொல்லலை. ஏன்னா அப்படி இருக்க முடியாது. தேவன் வார்த்தையை சொல்லி சொல்லி ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்குறார். மரம், செடி, கொடி, விலங்குகள் உண்டாகணும் அப்படின்னா எதை பார்த்து பேசினார்? பூமியை பார்த்து பேசுகிறார். அப்போ பூமி அதிலிருந்து வருகிற அந்த ஜீவராசிகளுக்கு அதுதான் ஆதாரம். அப்போ மரம், செடி, கொடிக்கு கடவுள் பூமி. சமுத்திரத்தை பார்த்து பேசுகிறார், மீன் மச்சங்கள்லாம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லி. மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள மீன் சமுத்திரத்திலிருந்து உண்டாக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்போ அது தண்ணியோடு கூட இருந்தால் மட்டும்தான் அது உயிரோடு கூட இருக்க முடியும். வானத்தில் இருக்கக்கூடிய இந்த வாயுக்கள், அந்த ஆகாய மண்டலத்தை பார்த்து பேசுகிறார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் உண்டாக கடவுது. உண்டானது ஒரு நாளும் அது அதனுடைய இடத்தை விட்டு கீழே இறங்கி வந்தால் அது சாம்பலாயிருது. அதனால தான் எரிக்கல் அப்படின்றாங்க. அது இப்போ நட்சத்திரமாகவும் அங்கிருந்து செஞ்ச வேலையை இங்கே இருந்து செய்ய முடியாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கிட்டு உங்களையும் என்னையும் உண்டாக்கினார். எதை பார்த்து பேசினார்? தன்னை பார்த்து பேசினார். நமது சாயலின்படி, நமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாக. அப்போ நாம் தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நான் உண்டாக்கப்பட்ட விதத்தை பார்க்கும் போதே எனக்கு என்னை குறித்து ஒரு கௌரவம், ஒரு மரியாதை வருது. எனக்கே என்னை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை. என்னன்னா சாதாரண ஆள் இல்லை. இந்த பூமி எனக்கு கொடுத்துருக்கிற அடையாளம் இல்லை. படிப்பை வச்சு, அழகை வச்சு, உயரத்தை வச்சு, கலரை வச்சு, ஜாதியை வச்சு எனக்கு இந்த உலகம், இந்த பூமி ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கிறது. நல்ல வேலை எனக்கு நான் அந்த அடையாளத்தில் பிறக்கலை. என்னை தேவன் அவருக்குள்ள இருந்து பெற்று எடுத்திருக்கிறார். நான் தேவனுடைய சாயலின்படி, ரூபத்தின்படி நான் உண்டாக்கப்பட்டிருக்கேன். எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். இதுதான் உங்களுடைய அடையாளம். மாற்றி மாற்றி இதுதான் உங்களுடைய அந்த கண்ணாடியை பார்க்கறது போல உங்களை நீங்கள் பார்க்க பழகணும் பாருங்க. அப்போ நாம் தேவனுடைய சாயலின்படி, ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா நான் யாரோடு கூட இருக்கணும்? மரம், செடி மண்ணோடு கூட இருக்கணும். மீன் தண்ணிக்குள்ளே இருக்கணும். சூரியன் வானத்தில் தான் இருக்கணும், ஆகாயத்தில் தான் இருக்கணும். ஏன்னா அங்கிருந்து வந்தது அதோடு கூட ஒட்டி இருந்தால் தான் அதுக்குண்டான வாழ்க்கை இருக்குது. அது எதற்காக உண்டாக்கப்பட்டதோ அந்த வேலையை அது செய்ய முடியும். அப்போ மனிதன் தேவனிலிருந்து வந்திருக்கிறான், கிறிஸ்துவுக்குள்ள இருந்து வந்திருக்கிறான். அப்போ இந்த மனிதன் கிறிஸ்துவோடு கூட இணைந்து இருக்கிற வரைக்கும் தான் இவனுக்கு வாழ்க்கை. இல்லையே, நாங்கள் ஏசு இல்லாமல் இருந்தால் நல்லா தானே வாழ்கிறோம். ஏசு இல்லாமல் நாங்கள் நல்லா பணம் சம்பாதிச்சிருக்கிறோம், பெரிய வீட்டில் இருக்கிறோம், நீங்கள் சொல்கிற எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குதே. ஏசு இல்லாமல், ஏசு அதான் சொன்னார், ஒருத்தன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டு தன்னுடைய ஜீவனை, மீனுக்கு தண்ணிக்குள்ளே போனால் ஒரு ஜீவன் இருக்கே, மீனுக்கும் தண்ணிக்குமான ஒரு உறவு இருக்குது பாருங்க, அதுக்கு பேர் தான் ஜீவன். உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு ஜீவன் இருக்கு, அது இல்லாமல் போயிடும். அந்த ஜீவன் தான் உங்களை இந்த பூமியில் பழுகவும் பெருகவும், எதற்காக நீங்கள் பிறந்தீங்களோ அந்த வேலையை செய்யவும் உங்களை உற்சாகப்படுத்துகிறது. அப்போ அன்றாட நான் தேவனோடு கூட நான் இணைந்த ஒரு வாழ்க்கை நான் வாழ்றதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ தேவன் மரம், செடி, கொடி இந்த பூமியிலிருந்து உண்டாகணும்னா பூமியினுடைய தன்மை, பூமியினுடைய ஆற்றல் உடையதாகத்தான் மரமும் செடியும் இருக்குது. விலங்குகள் எல்லாமே பூமியின் ஆற்றல் உடையதாகவே இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாளுமே நான் கிறிஸ்துவோடு கூட இணையும் பொழுது கிறிஸ்துவின் ஆற்றல் உடையவனாக நான் இருக்கிறேன். பூமியினுடைய ஆற்றல், அந்த தன்மை எப்படி அந்த விலங்குகளுக்கும் அந்த செடிக்கும் இருக்குதோ அதே போலதான் இன்னைக்கு எனக்கு தேவனுக்குள்ள இருந்து நான் பிறந்திருக்கிறேன். தேவனுடைய ஆற்றலின்படி, தேவனுடைய அவருடைய தன்மைக்குரியவனாக என்னை நான் பார்க்க பழகணும். இப்போ நாம் தேவனுடைய ஆற்றல் உடையவர்களாக இன்னைக்கு தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். அப்போ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இந்த ஆற்றல் வெளிப்படணும் அப்படின்னா சரியான சூழ்நிலை உங்களுக்கு அவசியம். சரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள மாத்திரம்தான் இருந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு உண்டான அந்த ஆற்றல் உங்களிடத்துலேருந்து வெளிப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செடி இருக்குது, அந்த செடி நல்ல கனிகளை கொடுக்கறது, நல்ல காய்களை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அதனுடைய மண்ணினுடைய வளத்தை பொறுத்து தான் அதனுடைய தன்மை. விதை நல்லா இருக்கலாம், ஆனால் அந்த செடி மண்ணில் அதுக்குள்ளே இருக்கிற அந்த உறவு கொள்ளக்கூடிய அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்குதோ அதை வச்சு தான் அதனுடைய
ரிசல்ட் இருக்குது. இப்போ இஸ்ரேலெல்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று பூசணிக்காய் சைஸில் இருக்குன்றாங்க. ஏன்னா அதனுடைய தன்மையை பார்க்குறாங்க. அதுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமியாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள அது வளர ஆரம்பிக்கும் பொழுது, அப்போ நம்மளாம் சபிக்கப்பட்டவங்களா? நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குங்கிறத முதல்ல விசுவாசிக்கணும். உங்கள் நிலத்தை பார்த்து போய் நின்று ஆசீர்வதிக்கணும். விவசாய நிலத்தில் நீங்கள் கால் வைக்கும் போது, ஆண்டவரே என் நிமித்தம் என் நிலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஏரியாவிலே, அந்த ஊர்லேயே உங்கள் விவசாய நிலம் ஆசீர்வதிக்கப்படும். மற்றவனுக்கு இல்லாத விளைச்சல் உங்களுக்குள்ளாக அது வரும் அந்த இடத்துல. அப்போ நான் அப்படி செயல்படும் பொழுது அங்கே வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியுது பாருங்க. இன்னைக்கு மண்ணெல்லாம் கொண்டு போய் லேபில் கொடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மண் பரிசோதனையெல்லாம் பண்ணி இந்த மண்ணில் என்னென்ன இருக்குது, என்னென்ன இல்லை, என்ன கலக்கணும், என்ன உயிர் சத்து கொடுக்கணும்னு சொல்லிலாம் இன்றைக்கெல்லாம் அந்தளவுக்குலாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அது அவங்க சொன்ன பாரு நம்ம அதை செய்யும் பொழுது இந்த கலப்புரம், மண்புழு உரம், இயற்கை உரத்தெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா சரியான விதத்தில் இந்த மண் ஏற்கனவே உரமாக போட்டு மற்ற கெமிக்கலாக போட்டு மண்ணை மலடாக்கியாச்சு. இப்போ அது பார்த்தீங்கன்னா என்னதான் விதைச்சாலும் என்னதான் தண்ணியை பாய்ச்சினாலும் வரமாட்டேங்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த மண்ணை மாத்திரம்னா இதெல்லாம் கலக்கணும், மண்ணுக்குண்டான உயிர் சத்து அதில் இல்லாமல் இருக்குது. அப்போ அதுக்குண்டான சூழ்நிலை ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த சூழ்நிலையில் அந்த விதை விதைக்கப்படுகிறது, எப்படிப்பட்ட நிலத்துக்குள்ள அது விதைக்கப்படுது. இப்போ மீன் இருக்குது, கடலில் வளர்கிற மீனுக்கும் சாக்கடையில் இருக்கிற மீனுக்கு வித்தியாசம் இருக்குது. கடலில் இருக்கிறது அது பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த ஆற்றலை முழுமையாக தன்னை வெளிப்படுத்துறதுக்கான சூழ்நிலைக்குள்ளே இருக்குது. ஒரு சாக்கடையில் போடும் பொழுது அது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் செத்து போயிடும். ஏன்னா அதுவும் தண்ணி தான். உலகத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, எம்மதமும் சம்மதம் தான். நல்ல வேளை நம்ம மதத்திற்குள்ள இல்லை, அதனால அது நமக்கு பிரச்சனையே இல்லை. நாம் இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம். கிறிஸ்துவ மதமும் சொல்லி தனியாக இருக்குது, அது வேற. கிறிஸ்துவோடு கூட நான் இணைக்கப்படும்படி, இப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ளாக நான் வரும்படி தான் வேதம் நம்மளை அழைக்கிறது. அப்போ இன்னைக்கு நான் யாரோடு கூட இருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்குது, அதை பொறுத்து தான் உங்களுடைய ஆற்றல் இந்த பூமியில் வெளிப்படுகிறதா இருக்கிறது. பார்க்குறோம், பிள்ளைங்களை சரியான ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பழகிறோம், தேடுறோம் இல்லையா. ஸ்கூல் எப்படி இருக்கும், இங்கே டிசிப்ளின் எப்படி இருக்கும், இங்கே டீச்சிங்லாம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நம்ம பிள்ளையை கொண்டு போய் சரியான ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்க தீர்மானிக்கிறோம். அதே போல தான் சபையும். சபை எப்படிப்பட்டது, அங்கே உபதேசங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது, ஜனங்களை அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, உள்ளே போனால் எனக்கு நம்பிக்கை வருதா, உற்சாகம் வருதா, என்னை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு இடமா இருக்குதா, கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்து எனக்கு பெரியவராக தெரிகிறாரா, அவரோடு கூட என்னை அந்த உறவில் இணைக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்குதா, அதுக்கு பேர் தான் சபை. சரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வைக்கப்படும் பொழுது தான் உங்களுக்குள்ளாக தேவன் வைத்து அனுப்பின அந்த மறைந்திருக்கிற ஆற்றல் வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த பூமியில் யாருமே மிஸ்டேக் இல்லை. என்னன்னே தெரிலங்க, வயசு எனக்கு இத்தனை ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு இன்னும் சரியான எனக்கு ஒரு வாழ்க்கையை அமையலை, என்ன செய்யணும்னு தெரியல, நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆள், என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு. இப்படி உங்களை நீங்களே நொந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் மனிதனாய் பிறக்கும் பொழுதே தேவனுடைய ஆற்றலின்படி தான் நீங்களை இந்த இடத்துல ஆண்டவர் பிறக்க வச்சிருக்கிறார். முதல்ல அதை விசுவாசிங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் பாவிகளாக இருக்கலாம், தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறது அதுக்கு தான். நீ சாதாரண ஆள் இல்லை, அது சத்துருக்கு நல்லா தெரியும். என் ஆற்றல் உனக்குள்ளே இருக்கிற என்னுடைய ஆற்றல் வெளிப்படாதபடி பிசாசு உன்னைய அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். அந்த அடிமைத்தனத்தை நொறுக்கிறதுக்கு தான் சிலுவையில் வந்து ரத்தத்தை சிந்திருக்கிறேன். இந்த ரத்தத்தை நீ விசுவாசிக்கும் போது உன் அடிமைத்தனம் விலக ஆரம்பிக்கும். உனக்குள்ள இருக்கிற என்னுடைய ஆற்றல் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீதிமானுக்கு இருளில் இருந்து வெளிச்சம் உதிக்கும். இருளில் இருந்து வெளிச்சம் உதிக்கும். புதுசா வெளியிலிருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் வரப்போறது இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் இதுவரைக்கும் வெளியில தெரியாத அளவுக்கு மேல ஏதோ ஒரு மூடி கிடக்குது. இயேசு உள்ள வரும்பொழுது அந்த திரைச்சிலை அகற்றப்பட்டு இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அந்த உலகத்துக்கு வரும்பொழுது உலகத்துக்கு கனி கொடுக்கிறவர்களாக, உங்களுடைய சொந்த குடும்பத்திற்கும், உங்களுடைய உறவின் முறையா இருக்கும், சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்க ஆண்டவர் உங்களை வாழ வைக்கிறவராக இருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ள ஏற்கனவே தேவன் வைத்து அனுப்பின ஆற்றல் இருக்குது, அது வெளிப்படணும். அதற்கான சூழ்நிலை அவசியம். அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் அந்த மாதிரியான விசுவாசிகளுடைய ஐக்கியம். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா தங்களுடைய நட்பு வட்டாரங்களில் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாருங்க. ஒருத்தன் இல்லாமல் ஒருத்தனால பிரிஞ்சு இருக்க முடியாது. அவன் இல்லைன்னாக்க நம்ம செத்துருவோம் அப்படின்ற அளவுக்குலாம் அந்த உறவுகள் அப்படி இருக்கும். இந்த வாலிப பிராயத்திலேயே இந்த சத்தியத்தின்படி அவங்க தங்களை கீழ்ப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல அவங்களுக்குண்டான வாழ்க்கை கட்டப்படுகிறத கண்கூட பார்க்கலாம். சொல்றாங்க இல்லையா, விளையும் பயிர்
முளையிலேயே தெரியும். நல்ல அப்படின்னு அந்த நிலத்துல அது தன்னை கீழ்ப்படுத்தி தன்னை அதுல வச்சு அப்படியே பசுமை அடிச்சு அப்படி வளரும் பொழுது அந்த தாய் தகப்பனுக்கு அந்த வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு அப்படி சமுதாயத்துக்குள்ள அந்த பிள்ளை வளர்ற விதம், அந்த நடந்து கொள்ற விதத்தை பார்க்கும்போது இவன் சூப்பரா வருவான் பாருங்க அப்படின்றத முன்கூட்டியே நம்மளால சொல்ல முடியும். அப்ப இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள நீங்க எப்படி வளர்றீங்க? வாலிபத்துல நான் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு என்னை நான் அர்ப்பணித்திருக்கிறேன், என் நேரத்தை காலத்தை நான் எப்படி நான் பிரயோஜனப்படுத்துறேன், என் எதிர்காலத்துக்கு ஏற்ற ஏதாவது ஒரு காரியங்களை நான் கற்றுக்கொள்ள முடியுதா, நாளுக்கு நாள் என்னை நானே குரூம் பண்ண முடியுதா, அப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு இருக்குதா, என்னைய தூக்கி விடக்கூடிய நட்புகள் என்னை சுத்தி இருக்குதா, அல்லது மற்றவனுக்கு நான் பிரயோஜனமா இருக்கிறானா, நம்மளை நம்மளே செக் பண்றது அவசியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாலிபர்கள் தான் அதிகமான எண்ணிக்கை உடையவர்களாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் அடுத்த தலைமுறையாகவே அடுத்த தலைவர்களாகவே பார்க்கப்படுறாங்க. ஆனால் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வளர்றேன்? தப்பான ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து தப்பான ஒரு தலைவனாக நான் மாறினாங்க என்னால் பாதிப்பு எவ்வளோ பெருசாக இருக்கும். கிறிஸ்துவுக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கணும் அப்படின்னா தேவ ஆற்றல் எனக்குள்ளேருந்து வெளிப்படணும். அப்போ வாலிப பிராயத்திலே ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், எனக்குள்ளே இருக்கிற உண்மை வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னையே மாற்றுங்க, என்னுடைய சுவாபம் மாறட்டும். தேவையில்லாத கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி பிதாவாகிய தேவன் அதை சுத்தம் பண்ணுகிறார். சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரிம் பண்ணி விடுறார். எது எது உங்களுக்கு தேவையில்லையோ எல்லாவற்றையும் தரிச்சு விடுற வேலை அது கடவுளுடைய வேலை. சில நட்பு நம்மளுடைய அப்படியே உறிஞ்சும் தெரியுமா, நம்மளே யோசிக்க கூட விட மாட்டான். நம்முடைய பணமாக இருக்கட்டும், நம்முடைய டைமாக இருக்கட்டும், நம்முடைய எனர்ஜியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே உறிஞ்சு எடுக்கிறது போலவே இருக்கும். நேரத்தை காலத்தெல்லாம் திருடுறது மாதிரியே இருக்கும். ஏதோ ஒரு சின்ன ஒரு காரியத்தை அப்படி கண்ணுக்கு முன்னால் காட்டிட்டு மக்கா நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைடான்னு சொன்ன உடனே அதுக்காகவே நண்பண்டான்ட்டு போயிட வேண்டியது. கடைசியில் வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் திரும்பி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போயிருப்பீங்க, சரி செய்ய முடியாது, பெருத்த இழப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்குது. தேவனுடைய காரியங்களுக்குள்ளே உங்களை நடத்தக்கூடிய ஆட்கள் யாராவது உங்களுக்கு இருக்கிறாங்களா? தேவனுடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய இடம் ஒன்று உங்களுக்கு இருக்குதா? யாராவது உங்களுக்கு ஒரு மென்டராக இருந்து உங்களை நடத்துகிறாங்களா ஆவிக்குரிய ஜீவியத்தில்? ஸோ கடவுள் அப்படி தான் பேசுகிறாரு. அதுக்கு தான் தாய் தகப்பனை கொடுத்துருக்கிறார், சபையை கொடுத்துருக்கிறார், நல்ல நண்பர்களை தர்றார். பேதுரு ஒரு மீன் கூட கிடைக்காம வலையை அழைச்சிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் அப்படின்னு. அப்போ பேதுரு மட்டும் போகல, பேதுருவோடு கூட சேர்ந்து அவருடைய நண்பர்களும் போனாங்க. அப்போ நண்பர்களுக்கும் அந்த விசுவாசம் வேணும்ல. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை வேணுமே. பேதுரு ஒத்த ஆளாக போய் எங்கே வலையை போட்டு இழுத்துட்டு வரல, தன் நண்பர்களை கூட்டிகிட்டு போனார். அங்கிருந்துட்டு சகி கேட்டான், அடுத்த நண்பர்களும் வர்றாங்க. ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்குது, சொன்னால் கேட்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே நான் என்னை வச்சுக்கிறது ஸோ ரொம்ப அவசியம். அப்போ வாலிபர்களுக்கு மட்டும் இல்லை, அந்த வயசில் நான் விட்டுட்டேன், இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றதுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நீ முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பாய், உங்கள் நாட்கள் எல்லாம் திரும்ப வரும். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னென்னலாம் நீ இழந்து போனியோ உன் துக்கத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக ரெட்டத்தனையாய் பலன் வரத்தக்கதாய் நான் வேலை செய்கிறேன் உனக்காக. ஆனால் இன்னைக்கு நீ உன்னை அர்ப்பணி, இந்த தேவ சத்தத்திற்கு உன்னை நீ அர்ப்பணிச்சுப்பாரு. தேவனுடைய ஆற்றல் உங்களுக்குள்ளாக வைத்து அனுப்பியிருக்கிறார். ஒரு பொழுதும் அது வீணாக்குவதை தேவன் விரும்புறது இல்லை. அதனால தான் உங்களை நேரத்தை எப்படி யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற உறவுகளை எப்படி யூஸ் பண்ணுறீங்க. சண்டையும் சச்சரவும் கசப்பும் வெறுப்புமாவே வச்சு அந்த உறவுகிட்ட இருந்து உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கெடுத்துக்கிட்டு இருக்கிறோமா, அல்லது ஒவ்வொருத்தரையும் நமக்குள்ளே இருக்கிற அந்த தேவ ஆற்றல் வெளிப்படுவதற்காக? இன்னைக்கெல்லாம் எல்லாரும் ரொம்ப பிஸி, உட்காந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்குலாம் யாருக்கெல்லாம் டைம் இல்லை. அதையும் தாண்டி ஒருத்தன் உங்கள்கிட்ட ஒரு காரியங்களை உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லை நீங்கள் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, அப்படி பண்ணால் நல்லா இருக்குமேன்னா நீ என்னாச்சு, நீ என்ன சொல்கிறது? ஆட்டிடியூட் தப்பு. சொல்கிற ஆள் தப்பான ஆளாக இருந்தாலும் கூட யோசிக்கிறது நல்லது. ஒருவேளை அது சரியா, அது சரி பண்ணால் சரியாக வந்துருமா? தப்பு இல்லை. ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் வச்சு தான் ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்தில் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். 2 வீலரில் ஒரு சைடு ஸ்டாண்டு எடுத்து விடாமல் போனால் கூட யாரோ ஒருத்தங்க அவங்களாம் எவ்வளோ பிஸியாக போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா? போயிட்டு இருக்கும்போது பிரதர் ஸ்டாண்டு அப்படின்றாங்க. தேவ தூதர்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை சார்ந்து வாழும்படி தான் ஆண்டவர் இந்த பூமியில் நம்மளை வச்சிருக்கிறார். ஒரு துப்பட்டா பைக்கில் பின்னால் உட்காந்துருக்கிற அந்த அம்மாவுடைய துப்பட்டா கீழே வீட்டில் சிக்கிடக்கூடாதபடி எவ்வளோ கவலையில், எவ்வளோ ஒரியில், எவ்வளோ பிஸியில் போயிட்டு இருக்கிற உலகம்
அதையும் அதெல்லாம் மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ற மாதிரி நமக்கு சொல்றாங்கல்ல. சரி, நம்ம கூடவா பிறந்துட்டாங்க? இதுதான் தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறாருங்கிறதுக்கான அடையாளம். எல்லோரும் ஒரே சகோதர சகோதரிகளாக வச்சிருக்கிறார். அத்தனை பேருக்குமான உலகம் தான் இந்த உலகம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு விதமான ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அது இந்த உலகத்துல வேற யார்கிட்டையுமே இல்லாதது. ஸோ அந்த ஆற்றல் வெளிப்படணும் அப்படின்னா தகுந்த சூழ்நிலை உங்களுக்கு அவசியம். நல்ல நண்பர்கள் அவசியம். குடும்ப சூழ்நிலை அவசியம். அதுக்காக விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வீடு நான் உங்களுக்குள்ள நான் வளருவதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையே இல்லை, ஆரம்ப நாட்கள்ல இல்லை. ஆனால் அதை விசுவாசிக்க கடவுளோடு கூட நான் உறவுல இருக்கிற அந்த நேரத்தை நான் பயன்படுத்தும் போது, இருக்கிற அந்த சூழ்நிலையை நான் கடவுளுக்காக எனக்குள்ள இருக்கிற அவருடைய ஆற்றல் வெளிப்படுவதற்கு நான் பயன்படுத்தும் போது நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாகிறது. உங்க உலகத்தை நீங்கள் உருவாக்கலாம் பாருங்க. உகந்த ஒரு சூழ்நிலை தான் உங்களை இந்த பூமியில வெற்றி உள்ளவர்களாக மாற்றும். அப்ப எது மனிதனுக்கு உகந்த சூழல்? தேவன் மனிதனை உண்டாக்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை கொண்டு வந்து ஒரு நேர்த்தியான இடத்துல வச்சார். உண்டாக்கிட்டு எப்படியும் நீ வாழ்ந்துக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போல, அனாதையா விடலை. அவனுக்கான காரியத்தை அவனே தேடிக்கொள்ளும்படி உண்டாக்கலை. அதனால தான் இன்னைக்கு நீங்கள் அப்படி ஓடாதீங்க. உங்களுக்கான காரியத்தை நீங்களே எடுத்துக்கொள்ளும்படி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. யார் அப்படி இருப்பாங்கன்னா அனாதைகளாக இருப்பவங்க, தெய்வம் இல்லாதவங்க. ஒரு நாள் நாம் தெய்வனற்றவர்களாக இருந்தோம் அப்படின்னா, கடவுள் இல்லை அப்படின்னா நான் அனாதைன்னு அர்த்தம். ஒரு மண் இல்லாத ஒரு மரம் எப்படி தனித்து விடப்படும் பொழுது தன்னை அனாதையா ஃபீல் பண்ணுதோ, அந்த மாதிரி மனுக்குளம் தேவன் இல்லாமல் கிறிஸ்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாழும்போது அது லிட்டரலாத ஒரு அனாதை, கேட்பாரற்று இருக்கக்கூடிய ஒரு ஆள். யாருனாலும் அதை அடிச்சு சாச்சிட்டு போயிடலாம். ஆனா மண்ணோடு கூட இருக்கும் பொழுது எத்தனை காற்று எத்தனை புயல் வந்தாலும் அந்த மண் அதுக்கு ஒரு வெள்ளனை கொடுக்குது பாருங்க. அப்ப மண்ணுக்கும் மரத்துக்குமான ஒரு உறவு ஒண்ணு இருக்குதுல்ல, அந்த உறவு தான் நித்திய ஜீவன். இன்னைக்கு எனக்கும் கிறிஸ்துவுக்குமான உறவு தெரியாது, ஆனா நான் அவரோடு கூட போகும்பொழுது எனக்குள்ள ஒண்ணு நடக்குது, அதுதான் நித்திய ஜீவன். இதை வெளியில வார்த்தை போட்டு சொல்ல முடியாது, இதுதான் நம்பர் 1 2 3ன்னு சொல்ல முடியாது. நான் கிறிஸ்துவோடு கூட இணையும் பொழுது நித்திய ஜீவன் எனக்குள்ளாக இருந்து புறப்பட்டு வர ஆரம்பிக்குது. எதையுமே நான் புதியதொரு கண்ணோட்டத்தோடு கூட பார்க்க ஆரம்பிக்கிறேன். புதிய காரியங்களால் அந்த காரியங்களை நிரப்ப ஆரம்பிக்கிறேன். என் வாழ்க்கை நன்மையினால் திருப்தி அடைந்த ஒரு வாழ்க்கையை தேவன் மனிதனை உண்டாக்கிட்டு அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கணுங்கிறத உகந்த சூழ்நிலையை இங்கே செய்து காண்பிக்கிறார். அழகான பாதுகாப்பான நேர்த்தியான இடத்துல அவன் எந்த சூழ்நிலையில் இருந்தால் அவன் வளருவானோ அதற்கேற்ற ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல மனிதனை கொண்டு வந்து அவனை உண்டாக்கி கொண்டு வந்து அதில் வைக்கிறார். வாசிங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி. அப்ப முக்கியமான அந்த காரியங்கள் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், அந்த பூமியில தேவன் எப்படிப்பட்ட வேலைகள்லாம் அவர் செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மனிதனுக்காக செய்கிறது. தான் உண்டாக்கின தோட்டத்திலே வந்து அவனை ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனிதனை அதிலே வைத்தார். ஏற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் வைக்கப்படும் பொழுது அது கடவுள் உண்டாக்கின சூழ்நிலையா இருக்கணும். கடவுள் உங்களுக்கு சொல்லுகிற சபையா இருக்கணும். அக்கா கூப்பிட்டாங்க அண்ணன் கூப்பிட்டாங்கன்றதுலாம் இல்லை, உங்களுக்குள்ள இருந்து ஆவிக்குள்ள இருந்து அது பேசப்படணும். ஏன்னா நீங்கள் தேவ சத்தத்தை கேட்கக்கூடிய மனிதர்கள். அது எப்படிப்பட்ட அது இடமா இருந்தாலும் சரி தேவன் சொல்லியிருப்பார். ஆனால் அந்த இடத்துல தான் நீங்கள் வளர்வதற்கேற்ற சூழ்நிலைகளை தேவன் வச்சிருக்கிறார். பாதுகாப்பு பராமரிப்பெல்லாம் அந்த இடத்துல தான் இருக்குது. கண்ணுக்கு குளுமையா தெரியுது, அந்த கம்பெனியில் இத்தனை 1000 கொடுக்குறேன்றாங்க, இப்போ வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தை விட அங்கே அதிகம், அதனால சம்பளத்துக்காக மாறிக்கிறோம். உங்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குமா? உங்களை உறிஞ்சக்கூடிய ஒரு இடமா இருக்குமா? சம்பளம் கூடும். தாம் உருவாக்கின மனிதனை தான் உண்டாக்கின அந்த தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்தார். அப்ப முதல்ல தேவனே தோட்டத்தை சிருஷ்டிக்கிறார். இதுல பாருங்க, மனுஷனுக்காக தேவன் செய்யற காரியம். தேவன் தான் அந்த தோட்டத்தை சிருஷ்டிக்கிறார். ரெண்டாவது, அவர் தான் தோட்டத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவர் தான் முளைக்க பண்ணது. தோட்டம் வச்சுட்டு இவனுக்கு எல்லாமே ஒரு தரிசுக்குள்ள கொண்டு வந்து வைக்கல, தோட்டத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் முளைக்க பண்ணினதும் அவர் தான். மூணாவது, தோட்டத்தில் சில வரைமுறைகளை உள்ள வைக்கிறார். எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒழுங்கு ஒன்று வைக்கிறார் தோட்டத்துக்குள்ள. நாலாவது, அந்த தோட்டத்தில் தான் தேவ பிரசன்னம் இருந்தது. அனுதினமும் பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தேவன் இந்த தோட்டத்தில் தான் இந்த மனிதனோடு கூட வந்து பேசினார். ஐந்தாவது,
மனிதன் வாழ தேவையானதை அங்கு இருக்கும்படி பார்த்து கொண்டார். இவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் வெளிப்படும்படியாக, இவனுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் வெளிப்படுவதற்காக தேவன் அது எல்லாவற்றையும், அதுதான் தோட்டம். தேவன் உண்டாக்கின இந்த தோட்டத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்குது. இப்ப முதல்ல என்ன பண்ண? தேவனே அந்த தோட்டத்தை உண்டாக்கினார். ரெண்டாவது, அவர்தான் தோட்டத்தில் உள்ள எல்லாவற்றையும் முளைக்க பண்ணினவர். மனுஷனுடைய பிரயாசம் அதுல ஒண்ணுமே இல்லை. அவன் வர்றதுக்கு முன்னாலேயே எல்லாவற்றையும் முளைக்க பண்ணி, இவனுக்கு இதெல்லாம் தேவை, ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற ஆற்றல் வெளிப்படுவதற்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை தேவைன்னு சொல்லி அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் முளைக்க பண்ணினார். மூணாவது, தோட்டத்தில் சில ஒழுங்குமுறைகளை தான் உண்டாக்கின மனிதனுக்கு அவர் சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். தம்பி, தோட்டத்தில் தான் இந்த மரம் இருக்கு, இந்த மரம் இருக்கு, ஜீவ விருட்சத்தை சாப்பிடுங்க, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காதீங்கன்னு சொல்லி வச்சார். நாலாவது, அங்கே தேவ பிரசன்னம் இருந்தது. அப்ப மனிதன் தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல இருந்தா தான் அவனுக்குள்ள இருக்கிற தெய்வ ஆற்றல் வெளிப்பட ஆரம்பிக்கும். இதுக்கு தான் ஒரு தெய்வம் அவசியம். இல்லைங்க, நான் பாவிங்க, அதனால நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் பாவியா இருக்கிறேன், அதனால நான் இந்த பைபிள் வாசிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண முடியாது என்னால, நான் என் பாவத்தெல்லாம் நான் விட்டுட்டு வந்துடுறேன். பாவத்தெல்லாம் விட்டுட்டு இருக்கு உன்னால விட முடியும்னா அப்புறம் எதுக்கு சபை, அப்புறம் எதுக்கு சர்ச்சு, அதுக்கு எதுக்கு இயேசுவினுடைய சிலுவை ரத்தம்? உங்களால முடியுமே. உங்களால முடியாதுங்கிறதுக்கு கிறிஸ்து. அப்போ ஒரு பாவி எப்படி தன்னை பரிசுத்தவனாக மாற்றிக்கொள்ள முடியும்? சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தின் மீது வைக்கக்கூடிய விசுவாசத்தினால மாத்திரம்தான். உங்களால எல்லாம் முடியும்னா அப்ப நீங்களே எல்லாம் செஞ்சுட்டு போயிடலாமே. தேவன் சில ஒழுங்குகளை வைக்கிறார். ஐந்தாவது, மனிதன் வாழ தேவையானதை அங்கு இருக்கும்படி பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். இவனுக்கு என்னென்னலாம் தேவை, இவனுக்கு எந்த நேரத்தில் எது, எல்லாமே அந்த தோட்டத்துக்குள்ள இருந்தது. அந்த இடத்துக்குள்ளதான் மனிதனை உண்டாக்கி தேவன் அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தருமே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்க, உங்க சூழ்நிலைக்குள்ள எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அதனுடைய தன்மையுடையவர்களாகத்தான் நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. அதனாலதான் ஒரு வீட்டுக்கு வாடகையை பார்க்கணும் அப்படின்னா, வாடகை வீடு பார்க்கணும் அப்படின்னா கூட ஏரியா முதல்ல பார்க்க சொல்றாங்க இல்லையா? அந்த ஏரியால அவங்க வேற ஒரு புரோக்கர் வேற ஒரு இல்ல அந்த ஏரியாலாம் வேண்டாம், இந்த ஏரியாக்குள்ள பாருங்க. ஏன்? ஏரியா என்ன பண்ணுது? இவங்களுக்கு தேவை ஒரு வீடு தானே. ஏரியாவில் இருக்கிற அந்த ஜனங்களுடைய கல்ச்சர், அப்போ பர்டிகுலரான ஒரு ஏரியாவை உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது என்ன பண்றோம் அப்படின்னா, இல்லை அந்த ஏரியாலாம் வேண்டான்றோம். ஏன்? அது சரியான ஒரு சூழ்நிலையில் இல்லை. நானோ என் குடும்பமோ என் பிள்ளைங்களோ வயசுக்கு வந்த பிள்ளைங்களை வச்சுட்டுனா அந்த ஏரியாக்குள்ளலாம் இருக்க முடியாதுங்க, அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம விவரமாக செய்யறோம்ல. எந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கக்கூடிய சூழ்நிலை நீங்க உங்களுக்குள்ள வச்சிருக்க, உங்களுக்கான உலகம் எப்படிப்பட்டதா இருக்குது? நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகு காலம், யமகண்டம், எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையினுடைய ஆற்றல் தான் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். விதை நல்ல விதை ஆண்டவர் உங்களை இந்த பூமியில விதைச்சிருக்கிறார். உங்களுக்குள்ள நீங்கள் யாரானாலும் இருக்கலாம், இயேசுவை ஆண்டவர்னு சொல்லலாம், ஆண்டவர் இல்லைன்னு சொல்லலாம், யாரானாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனால் தான் பிறந்திருக்கிறீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இன்னைக்கு நீங்க உங்களை வைக்கிறீங்களோ அந்த இடத்திலிருந்து வருகிற அந்த தன்மை தான் உங்களை ஆற்றலை இந்த பூமியில வெளிப்படுத்தும். அதனாலதான் நண்பன் யாரும் பார்க்கணும். உலகத்தாங்களே சொல்றாங்க இல்லையா, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்லுகிறேன். என்ன அர்த்தம்? திருடனோட இருந்தீனா அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். அதனாலதான் இயேசுவை சிலுவையில அடிக்கிறக்க இழுத்துட்டு போகும்பொழுது பேதுருவை பார்த்த உடனே சொல்றாங்க, நீயும் அவரோடு இருந்தவனில் ஒருவன் ஆயிற்றே அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல எங்க அம்மா மேல சத்தியமா நான் எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல உன்னுடைய நீ பேசுறதை கேட்கும் போதே நீ அங்கிருந்த வந்திருக்கிறேன்றது தெரியுது. கொஞ்ச நேரம் நீங்க இயேசுவோட பழகினால இந்த உலகம் கண்டுபிடிச்சிரும் உங்களை. நீங்க பேசுறதை பார்த்து நீ எந்த சபைக்கு போறேன்றத, வாயை திறந்து கொஞ்ச நேரம் பேசு, உன் சபை எதுங்கிறத நான் சொல்றேன்ற மாதிரி உலகம் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க. அதனால ரொம்ப கவனம். உங்களுடைய ஆற்றல் வெளிப்படணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த 5 பாயிண்ட்லயுமே எந்த ஒரு இடத்துலையும் மனிதன் இறங்கி வந்து தனக்கான சூழ்நிலை உருவாக்கல. தேவனே எல்லாவற்றையும் மனிதனுக்காக செய்து முடித்தவராக இருக்கிறார். அப்ப மனிதனுக்கு இருந்த உகந்த சூழ்நிலையில எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவரே தேவனே தேவனேன்னு வருதுன்னா தேவன் தான் மையமாக இருக்கிறார். தோட்டம் இருக்கலாம், மரம் செடி கொடிகள் இருக்கலாம்,
தேவையான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கலாம். நடுவுல தேவன் இருக்கணும். தேவன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேரு தான் ஏதேன். ஏதேன்கிறது ஏதோ ஒரு இடம் இல்ல, அது தேவன் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல தேவன் இருந்தாருன்னா இதுதான் ஏதேன். உங்க சாதாரண ஒரு கூரை வீட்டுக்குள்ள நீங்க இருக்கலாம். ஆனா நீங்க உங்க தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்குமானால் அந்த கூரை செட்டு பார்த்தீங்கன்னா ஏதேனா இருக்கும். அதனால மனிதர்களை சாதாரணமா வச்சு இடம் போட்டுறக்கூடாது. ஒருத்தன் கடலோடு கூட பேசுகிறவனா இருப்பான், ஆனால் நிச்சயமா அவன் இருக்கிற இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா அவன் ஏதேனுக்குள்ள இருக்கிறான், சரியான சூழ்நிலைக்குள்ள இருக்கிறான், சரியான வார்த்தை கேட்கக்கூடிய இடத்துக்குள்ள இருக்கிறான். நிச்சயமா அவனை ஒரு காலத்துக்குள்ள அவனுடைய வளர்ச்சி வெளியில தெரிய வந்துடும். அப்ப இன்னைக்கு நீங்க பெரிய வீட்டில் இருக்கலாம், நல்ல வசதியா வாழலாம், எல்லாம் இருந்து தேவன் அந்த வீட்டில் மையமா இருக்கிறாரா? அல்லது ஒருவேளை எனக்கு சாதாரணங்க, நான் ரொம்ப ஏழைங்க, எனக்கு எந்த வசதி இல்லைன்னு சொல்லி கூட இருக்கலாம். நீங்களும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள, தேவனுடைய ஆற்றல் வெளிப்படக்கூடிய ஒரு உகந்த சூழ்நிலைக்குள் நீங்கள் உங்களை வைப்பீர்களானால் நிச்சயமாக அந்த இடம் மாற்றம் அடையும். உங்க வாழ்க்கை ஏதேனுக்கு உண்டான வாழ்க்கையை அது மாற ஆரம்பிக்கும். அப்ப உங்களுக்கான உகந்த சூழ்நிலை, நீங்கள் வளர்வதற்கு தேவன் உங்களுக்குள்ள வைத்து அனுப்பின அந்த ஆற்றல் வெளிப்படுவதற்கு உகந்த சூழ்நிலை எது? தேவனை மையமாக வைத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்ப ஏதேன் போல எனக்கு ஒரு இடத்தை காணாம நான் இடத்தை தேடுறதில்ல. வாசு பார்த்து வாசலை இப்படி திருப்பி வச்சிடலாம், ஜன்னல் இங்கிட்டு திருப்பி வச்சிடலாம், எல்லாத்தையும் திருப்பி வச்சிடலாம். உங்களை வீட்டை திருப்ப சொல்றாங்க, பேரை மாத்த சொல்றாங்க, ட்ரெஸ் கலரு மாத்த சொல்றாங்க, மோதிரத்தோட கல்லு கலரை மாத்தி போடுங்கன்றாங்க, எல்லாத்தையும் மாத்த சொல்றாங்க. உங்களை மாத்தாம இதெல்லாம் மாத்தி என்ன செய்ய? பேரோட சேர்த்து ஒரு லெட்டர் மட்டும் அப்படி கூட்டி வச்சிருக்கங்க, ஓஹோன்னு வந்துருவீங்க. ஏபிசிடில இருந்து இசட் வரைக்கும் எல்லாத்தையும் வச்சு பார்த்தாச்சு. ஓவையும் காணா, ஆகாவையும் காணா. விஷயம் நான் மாறாம என்னை சுத்தி உள்ள காரியங்கள் மாறாது. அப்ப நான் எங்க என்னை மாற்றக்கூடிய இடம் எது? எனக்கான சூழ்நிலை எது? இயேசுவே என்னுடைய ஆண்டவர். அதனாலதான் அவரை உள்ள கொண்டு வருது. இருதயத்தை தர சத்தத்தை நான் கதவை தட்டுகிறேன்றாரு. இந்த தட்டிக்கிட்டு இருக்கிறாரு பேசுகிறதன் மூலமா. என் சத்தத்துக்கு நீ உன் இருதயத்தை தர, நான் உள்ள வர்றேன். ஒரு விருந்தே உள்ள நடக்கும் உன் வாழ்க்கையில். இந்த பூமியில ஒரு விருந்தே நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். இல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அதான் பவுல் சொல்றாரு, தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். தங்கள் இச்சைக்கேற்ற போதகர்கள்னா என்ன அர்த்தம்? நீ என்னனாலும் பண்ணு, ஆண்டவனை ஒன்றும் சொல்ல மாட்டார். தடை கொடுத்து என்ன அருமையா நம்ம நினைக்கிற மாதிரியே பேசிவிட்டாரு. இவர் அல்லவா போதகர்? தங்கள் இச்சைக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொண்டார்கள். அந்த போதகருடைய வேலை என்ன தெரியுமா? வயிறு தான் உங்களுக்கு தேவன். அவங்க வேலை செய்யறது அதுக்காக மட்டும்தான் வேலை செய்யற மாதிரி இருக்கும். உகந்த சூழ்நிலை, நீங்கள் நன்றாய் வளர்வதற்கு, உங்க எதிர்காலத்தை குறித்து பேச, உங்களை குறிச்ச ஒரு தரிசனம் உள்ள ஒரு இடம் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்குதா? விட்டுறாதீங்க, என்ன ஆனாலும் விட்டுறாதீங்க. பிசாசு அந்த இடத்தை குறித்து தானே மைனஸா காட்டிட்டு இருக்கும் போது கூட, இல்ல இதுதான் நான் வாழக்கூடிய இடம், இதுல தான் நான் வளருவேன், ஏன்னா ஆவிக்கான ஆகாரம் அங்கேதான் இருக்குது. ஒருவேளை நான் எதிர்பார்க்கிற மாதிரி இல்லாம இருக்கலாம். அவர் கலரா இல்லாம இருக்கலாம், மூக்கு வேணா கொஞ்சம் நெளிஞ்சிருக்கலாம், கண்ணு வேணா ஒரு மாதிரி இருக்கலாம். வார்த்தை வருதா, என்னை கட்டி என்னை எழுப்பக்கூடிய வார்த்தை வருதா, விட்டுறவே மாட்டேன். இதுதான் ஞானமான காரியம், உகந்த சூழ்நிலை. அப்ப நீங்க எப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு கிராமத்திலிருந்து வந்தா கூட ஆண்டவர் சொல்றாரு, உங்களை புழுதியிலிருந்து தூக்கி தூசியிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார செய்கிற தேவன். அந்த கிராமத்திலே நீங்க தான் பெரிய ஆளா இருப்பீங்க. உங்க தெருக்கள், உங்க ஏரியாவிலே நீங்க தான் லேண்ட்மார்க்கா இருப்பீங்க. காரணம், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறனால உங்களுக்குள்ள இருக்கிற தன்னுடைய ஆற்றல் தேவன் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிற. எவ்வளவு மோசமான இடத்துல உங்களை எத்தனை தடவை இந்த உலகம் உங்களை கீழே தள்ளுனாலும் சரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறதுனால ஒட்டச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப நீங்க மேல வந்துகிட்டே இருப்பீங்க பாருங்க. ஏன்னா உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, உங்களை தூக்கி விடுறதுக்கான ஒரு கிருபை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களால முன்னேறி வர முடியும்? துவண்டு போய் எப்படி கிடக்கிறது இல்லை. அதனாலதான் இந்த சூழ்நிலையை விட்டுறக்கூடாது. அப்ப இன்னைக்கு நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நான் வாழலைங்க, நான் ரொம்ப ஏழையா இருக்கிறேன், எனக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு வேலையை தருவாரா? எனக்கு சரியான படிப்பறிவு இல்லை, சரியான இந்த உலகம் எதிர்பார்க்குற எந்த தகுதியுமே என்கிட்ட இல்லையே. நான் சொல்றேன், சரியான சூழ்நிலையில் உங்களை வச்சு பாருங்க, உங்களை ஆண்டவர் ஓனராக்கி காட்டுவார். அநேகருடைய
கரங்கள். அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு உண்டான ஒரு நபராக ஆண்டவர்களை மாற்றுவார். இது ஏதோ ஜோசியக்காரன் சொல்றது இல்ல. சரியான சூழ்நிலைக்குள்ள இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் வெளிப்பட ஆரம்பிக்கும். அது வெளியில வந்துச்சுனாக்க இந்த உலகம் காசு கொடுத்து அதை வாங்கிட்டு போகும். ஸ்கூல் ஒரு கடையில் போய் ஒரு புக்கு வாங்குறோம், யாரோ ஒருத்தருடைய சிந்தனை தானே அது. காசு கொடுத்து தானே வாங்குறோம். காய்கறிகள் வாங்குறோம், யாரோ ஒரு விவசாயினுடைய சிந்தனை, தன்னுடைய உடல் உழைப்பை போட்டு வாங்குறோம். உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும் பொழுது இந்த உலகம் மடியில பணத்தை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. என்னன்னா நம்ம கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. தரித்திரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தரித்திரம்னா பணம் இல்ல, அதனால தரித்திரம் இல்ல. இல்ல, நான் இன்னைக்கு அதுக்கான முழுமையான ஒரு அர்த்தத்தை சொல்றேன் பாருங்க. தரித்திரம்னா பணம் இல்லாதது இல்ல. தரித்திரம்னா தனக்குள்ள இருக்கிற ஆற்றலை வெளிப்படுத்தாம ஒண்ணுமே செய்யாம இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு பேரு தான் தரித்திரன்.